ஹலோ கைஸ், இன்னத்த பரிபாடி என்னன்னு தெரியுமா? ஏன்னா காணல. ஓகே, ஏன்னா அம்மா வந்து வெளியில் போயிருக்கு. ஸோ என்கிட்ட பாத்திரங்களை எல்லாம் கழுவி வச்சுட்டு போய் இருக்க சொல்லிச்சு. நீ வீட்டில் வெளியே கிடக்குத கேவலம் ஏன்னா தம்பி வேலையை போயிருக்கேன் மனசிலாச்சா. என் தம்பி வேலையை போயிருக்கேன், நான் வீட்டில் கிடக்கிண்டு என்கிட்ட வேலை சொல்லிட்டு போயிருக்கு. பாத்திரம் கழிச்சணுமா, துணி நினைச்சணுமா, எல்லாம் செய்யணுமா. ஃபஸ்ட்டு காரியம் நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? நான் இப்போ தான் ஒரு பாட்டும் பாடி யூடியூப்பில் யூடியூப்பில் அந்த பாட்டை பிளாக் பண்ணி சொல்லிச்சேன். என்ன செய்ய ஏன்னா குடும்ப வேலை அப்படி மனசிலாச்சா. ஸோ வெளியில பயங்கர காற்றாக இருக்குது. நம்ம இடத்து ஒரு அந்தஸ்தே அதுதான். காற்றும் மழையும் மரம் மூடி கிடக்க இடத்துல அப்படி மனசிலாச்சா. எங்களை வீடு சுற்றி மரமாக்கும். எங்களை வீடு சுற்றி உங்களுக்கு காணுதான் தெரியாது. கண்டிப்பா வீடு சுற்றி மரமாக்கும். காற்று பயங்கர காற்று. ஸோ வேலை நமக்கு என்ன தெரியுமா? பாத்திரம் கழுவணும். குறைச்சி பாத்திரம் தான் கிடக்கு, இருந்தாலும் அதை கழுவி இது பயங்கர கஷ்டமாக இருக்கும். நமக்கு வேலையாட்டு அதை ஃபஸ்ட்டு செய்வோம். சரியா, வாங்க போவோம். அப்படி அவன் பாத்திரம் கழுவுக்கு வந்தாச்சு. என்ன இது வந்து இதாக்கும் பாத்திரம் கழுவுக்கு முக்கியமான ஒரு சாதனம். இது வந்து லிக்விட். இதை தொட்டாகும் தேய்ச்சணும். சரி, நம்ம இதில் குறைச்சி நமக்கு வீத்திண்டு அதுக்கடுத்து பாத்திரம் தேய்ச்சி. ஐயோ நிறையாச்சு. இனி இஞ்சி இருந்தால் கண்ணு சரி அங்கே இருக்கட்டும். அப்போ பாத்திரங்கள் நேரம் போல இல்லையே தெரியுமா? கழிச்சலாம் நமக்கு. குறைச்சி பாத்திரம் வாங்கி கிடக்கு. ஆனால் எங்கிட்டு தொடங்குக்கிட்டு தான் ஒரு பிடி இல்லாத கேட்டுவா. சரி, நமக்கு தொடங்குவோம். தேவையில்லாத சாதனங்களை ஒன்று எடுக்க முதல்ல சிங்குக்குள்ள கிடக்கிறது எல்லாத்தையும் மேலே பறக்கிடும். அதுக்காக நமக்கு தொடங்கும். சவுண்ட் இல்லாத கலவை பார்த்தா ஒன்றும் நடக்காது. நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து பைய மேலே வச்சோமோ அது தட்டி கீழே படபடான்னு கேட்கும். சார் இப்படி படபடான்னு கேட்கும். இல்லை கேட்குது இல்லையா? நம்ம முந்தாத இருக்கணும்னு நினைச்சாலும் நடக்காது. அப்படி நான் தொடங்குவோமா? டேடி இல்லை கைஸ், நம்ம பாத்திரம் கழுவும்போது நமக்கு போர் அடிச்சு என்ன தெரியுமா? இவரை தேய்ச்சி பாட்டு பாடலாம். என்ன பாட்டு பாடலாம்? நீ காற்று நான் மரம். சின்ன ஒன்று வெளியில் காற்றடிச்சு வேங்களா? அதாக்கும் இங்கே எங்களை இடம். நான் சின்ன கேட்போம். நீ காற்றுனா அங்கே மரம் ஆடுது வேங்களா? அதாக்கும் நம்மளோட இடம். நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவோம்.
கைஸ் அப்படி சோறு வர வந்திருக்கு. அம்மா சோறு வச்சுட்டு போயிருக்கு. சோறு வச்சிருக்கு, மீன் வச்சிருக்கு. ஏடாவது எடுக்கணும். சோறு ஒரு கரண்டி தான் இல்லை. சோறு ஒரு கரண்டி நான் இப்போ களி வச்சேன் பாத்திரத்திலுണ്ട്. ഈ ചോറ് ഒരു കരണ്ടി. പിന്നെ ചെയ്യണമെന്ന ഇത്തിരി ചോറ് കോരി പാത്രത്തിൽ വെച്ചിട്ടുണ്ട്. പണ്ട് ചോറ് കോരിയത് എപ്പോഴും தெரியுமா? ஒரு அருவிலேண்டு தான் கோரணும்னு சொல்லி தருவேன். ஒரு அருவிலேண்டு சோறு கோரி எடுக்கணும்னு அம்மா சொல்லி தரும். நான் குண்டி நடுவிலோடி தோண்டி எடுத்து என் அம்மா வந்து எனக்கு செப்பையில் ஒரு அடியும் தந்து இது என்னல காட்டி கூட்டி வச்சிருக்கேனே கேட்டலாம். நம்ம திருந்த வழி பார்த்தா நான் யாரோ ஃபோன் அடிக்கணும். எனக்கு திருந்த வழி பார்த்தா நம்மளை கட்டிடலாம். நல்ல நல்ல மீன் கறியும் ചോറൊക്കെ വെച്ചിരിക്കും. പയ്യെ എടുത്തിന്നു ഇവിടുത്തെ ഫോണ് മാറില്ല കൈസ്. அப்படி ചോറ് തിന്നുണ്ട്. ഒരു കൂട്ടം തുണി നനച്ച് വச்சுக்கிட்டலாம். ഞാൻ തുണി നനച്ച് മാറ്റി വെച്ചിട്ടുണ്ട്. ഇന്നൊരു കൂട്ടം ഇട്ടനാ കറണ്ട് പോச்சு. ചിന്നത്തെ ചെയ്യേക്ക് நான் പിടിയില്ലേ. നമുക്ക് വീട്ടിൽ വാഷിംഗ് മെഷീനൊക്കെ ഉണ്ട് കേട്ടോ. അത് നിങ്ങൾ നനച്ചിടാം. നിങ്ങളിട്ട് നിറയെ പൈസ ഉണ്ട്. നമുക്ക് വാഷിംഗ് മെഷീനൊക്കെ വച്ചിരിക്കും. അപ്പടി നനച്ചിടാം. എല്ലാം ഇരവയാക്കും. എല്ലാം വേറെ ഒരാൾ വാങ്ങി തന്നത് നമുക്ക് അപ്പടിയൊന്നും ഇല്ല. എല്ലാം വേറെ ഒരാൾ വാങ്ങി തറവ്. ഇപ്പം നല്ല ബ്രൈറ്റ് ആയിരുന്നു ഇതാ. അപ്പടി തിരിഞ്ഞ് பார்த்தாൽ വെളിയിലാക്കും. ഫുള്ള ഒരു മരത്തുക്ക് ഒരു പിന്നെ കാട്ടുകുള്ളയാക്കി നാங்கள் വീട് വച്ചിരിക്കുന്നത്. யாரும் பெட்டன் தேடி ஒன்று வர மாட்டேன். என்ன தெரிஞ்சவிய மட்டும் இஞ்சி இருப்பினும் பாக்கியுள்ள எல்லாம் யாரும் தெரியாது. நம்ம இஞ்சி வீடு இருக்காது. யாரும் ஃபோன் அடித்தா கிட்டாது. அப்படிப்பட்ட ஒரு ஏரியா இருக்கும். சரி, இப்போ நான் இன்னும் என்னென்ன கரண்ட் வந்த பிறகு துணியும் நினச்சிண்டு என் அம்மா வரக்கு முன்னே துணி நினச்சிடுவேன். இல்லைங்க என்னை வந்து என்ன களத்து ஊற்றுற நாட்டு வரேன். சரியா? அதுக்கு முன்னே நான் எல்லாத்தையும் தூக்கி ஓகே. പിന്നീട് നമുക്ക് ഇന്നൊരു നാൾ കാണலாம். Bye.